வாணியம்பாடி அருகே கடந்த 30 ஆண்டுகளாக முறையான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் லாலா ஏரி கொல்லக்கொட்டாய் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக முறையான சாலை வசதி இல்லாததால் ஏரி நீர் வரத்து கால்வாயை அப்பகுதி மக்கள் சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள கட்டட மேஸ்திரியான முருகன், ரூபாவதி தம்பதியினருக்கு 2 மாற்றுத்திறனாளி பெண் குழந்தைகள் உள்ளனர். முறையான சாலை வசதி இல்லாததால் அவர்கள் பள்ளிக்கு செல்ல இயலாமல் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் முறையான சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னால் இந்த வழியில் கூட போக முடியல. எங்கள் அம்மா என்னை தூக்கின்னு தான் போவோம். இந்த வழியில் இந்த மழை பெஞ்சா இந்த நாளில் கூட என்னால் போகக்கூட முடியல. கவர்மெண்ட்டு மட்டும் வழியை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கள் பொண்ணுங்க வந்து 2மே ஹேண்டிகேப்டு. அதுங்களால பிறந்ததுலேருந்தே கால் 2ம் மடங்கி இருக்கும். சுத்தமாக நடக்க முடியாது. இந்த 7வது படிக்கிற வரையும் நான் முதுகில் தூக்கிட்டு போயிட்டு தான் நான் படிக்க வச்சுன்னு இருந்தேன். 2 பசங்களுக்கு பாப்பா 1வது படிக்குது. இப்போவும் தூக்கிட்டு போயிட்டு தான் இருந்தேன். கூட்டின்னு போகிறோம், சாஞ்சிடுது வண்டி. இதுக்கு முன்னாடி தூக்கின்னு போயிருந்தேன். இப்போ வண்டி கொடுத்தோம், வண்டியும் சாஞ்சிடுது. எங்களுக்கு போக வழி வசதி தான் வேணும் எங்களுக்கு. இதில் வந்து எனக்கு வந்து 2 பேர் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க பிறந்துருச்சு. அது வந்து பிறந்ததுலேருந்து நாங்கள் இதுக்கு முன்னே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இப்போ தண்ணியில் போயிடணும். ஒரு டெத் ஆனாலே தூக்கினே தான் போவோங்க. இவ்வளோ தூரத்தில் சிரமப்பட்டு தான் போவோங்க. சரி, இப்போ மாற்றுத்திறனாளி வந்து ஒரு 7ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் பெரிய பாப்பா ஆயமும் தூக்க முடியல. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பத்தூர் கலெக்டர் அம்மா கிட்ட போயிட்டு மனு கொடுத்த வரைக்கும் அப்புறம் பேட்டரி வீல் சேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தும் எங்களுக்கு வந்து இது போகிறதுக்கு வரத்துக்கு பாப்பா 2-3 டைம் வந்து அந்த சேத்துல மாட்டினு விழுந்துட்டு அந்த கால் நடக்க முடியாததுல ரொம்ப வலி இருக்கும். அது திரும்ப வலின்னு சொல்லிக்கினே இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவோம். விழுந்துட்டே சரி நில்லுன்னு சொன்னால் கூட சரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ரொம்ப ஆசைப்படும். ஸ்கூலுக்கு போனாலும் வலி சுத்தமாக சரியில்லாததுனால நாங்கள் கூடவே கூட்டின்னு வந்து தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா இந்த வழியை கொஞ்சம் சரி பண்ணி ரோடு போட்டு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மழை வந்துட்டாக்கா பூரா அறுத்துறது, ஒரு கல் மல்லெல்லாம் ஆயிடுது. போக முடியல. ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடுது. அந்த தண்ணி எல்லாம் காலி ஆனாதான் அப்போ கூட கல் மல் எல்லாம் ஆகிப்போகுது. வழியை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்களாக்கா எனக்கு நல்லாயிருக்கும். இது இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக போராடியும் இந்த வழியில் வந்து அதிகமான ஜனத்தொகை நடமாட்டம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இந்த வழியை பயன்படுத்தி தான் போய் ஆகணும். இதில் ஹேண்டிகேப் வேறு 4 பேர் ஹேண்டிகேப்பு. இந்த வழியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 குடும்பங்க இது. இந்த வழி விட்டால் வேறு வழி கிடையாது. அதனால் நாங்கள் ஏற்கனவே கூட இந்த வழிக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டோம். இது கானாறு வந்து போகிறதுனால இதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு ஒதுக்க முடியல. வேறு மாற்று வழியும் இல்லை இருக்குது. அதனால் இந்த தற்காலிகமாக இந்த ஹேண்டிகேப்புங்க நடமாடுற அளவுக்கான ரோடு பண்ணி கொடுத்தா சௌகரியமாக